ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் வச்சு சூப்பரான டேஸ்டியில் சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரி ஒரு அருமையான கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சூப்பரான டேஸ்டான கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வாசனைக்காண்டி ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, கடுகு இது ரெண்டையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதில் ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமாக எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஒரு 4 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதில் போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனம் போற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல இதில் ஒரு பெரிய சைஸ் அளவு பீர்க்கங்காய் எடுத்து அது மேல உள்ள தோலை எல்லாம் சீவிட்டு நல்லா பொடிசா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பீர்க்கங்காயில ஏற்கனவே தண்ணி இருக்கும், அதனால தண்ணி எதுவுமே சேர்த்துக்க கூடாது. இதுல இருந்து தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகும். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் வதக்கி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இது ஓரளவுக்கு நல்ல சாஃப்டா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம், அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவு கிட்ட மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், நல்ல வாசனையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட மசாலா எல்லாமே அந்த பீர்க்கங்காயில சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரட்டும். இந்த டைம்ல இதுல ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் இது நல்லா வெந்து வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க, பீர்க்கங்காய் சூப்பரா நல்லா வதங்கி நம்ம ஊற்றின தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பக்கத்து அடுப்புல எடுத்து வச்சிருங்க. அதுக்கு சின்னதா ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குட்டி கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்டுக்கலாம். அது வறுத்துட்டு இருக்கும் போதே அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை போட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அதோட கலர் மாற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் கணக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இதை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்த பிறகு இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காய் கிரேவில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சர்வ் பண்ணீங்கன்னா செம்மையா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.